अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगणललिता श्रीविशाखान्वितांस हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोपेश कोपिका कान्द राधाकान्द नमोऽस्तुते तप्तकाञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरि वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोर्जय मुद्रयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घाय देगिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। जय जय बाहवता देवा जय जय बाहवता जय जय राधा कृष्ण स्वरूपा जय जय बाहवता देवा जय जय बाहवता गोविंद जय जय गोपाल जय जय राधारमण हरि गोविंद जय जय गोविंद जय जय गोपाल जय जय राधारमण हरि गोविंद जय जय राधारमण हरि गोविंद जय जय। ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு காண்டம் 3 அத்தியாயம் 11 பாதம் 11 ஆமாங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. 11ல 3வது ஸ்லோகம் கரெக்டுங்களா? ஆமாங்க மாதாஜி. ஓகேங்க மாதாஜி. பாட்டு நல்லா இருக்குது, எனக்கு வேணும் மாதாஜி அந்த பாட்டு. ஹரி போல். நமக்கு ரெக்கார்டு முடிஞ்சு பேசலாம். ஓகேங்களா? சரி மாதாஜி. அணுவிலிருந்து மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. குரூப்ல போடுங்க மாதாஜி, எழுதிக்கிறோம் நாங்க. ஓகேங்க மாதாஜி. ஓகேங்க மாதாஜி. அணுவிலிருந்து தொடங்கும் காலக்கணிதம். இது காண்டம் 3ல 11வது அத்தியாயத்துல நம்ம 3வது பதம் பார்க்க போறோம். ஏவம் கலோபி அனுமித சௌஸ்மியே சஸ்தௌவல்யோச்ச சத்தம சம்ஸ்தான புக்யா பகவான் அவ்யக்தோ வியக்த புக் அவுபூஹு. ஹரே கிருஷ்ணா. யசோதா மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க மாதாஜி. சரி படிங்க. நன்றி மாதாஜி. மொழிபெயர்ப்பு. கண்ணுக்கு புலனாகின்ற இந்த உலகின் உறுதி நிலையாக இருப்பவை அணுக்களேயாகும். பல்வேறு உடல்களை உருவாக்காது அவை தமது சுயரூபத்தில் இருக்கும் பொழுது அளவற்ற ஒருமையுடையனவென்று அழைக்கப்படுகின்றன. பூத உடல்களை பொறுத்தவரையில் பல்வேறு வடிவங்கள் நிச்சயம் இருக்கின்றன. ஆனால் அணுக்கள் தாமே ஒரு முழு தோற்றத்தினை உருவாக்குகின்றன. ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இது ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஒன்னும் கேட்கலீங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இருங்க மாதாஜி, மியூட்ல இருக்காங்க. இருங்க வெயிட் சரி சரி சரி. சாரி மாதாஜி, நான் மியூட்ல இருந்திருக்கேன். மாதாஜி நீங்க சொன்னது 2வது மொழிபெயர்ப்பு, நான் படிச்சது 3வது ஸ்லோகம்.
3வது ஸ்லோகத்தோட மொழிபெயர்ப்பு படிங்க. சரிங்க மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. அணுக்களின் அணைப்பினால் ஆகிய உடல்களின் வளர்ச்சியினை அளப்பதின் மூலம் ஒருவன் காலத்தை கணக்கிடலாம். காலமே அனைத்துமான முழுமுதற் கடவுளான ஹரியின் சக்தியாக விளங்குகிறது. அவர் இந்த புற உலகின் பார்வைக்கு புலனாகாதவராக இருந்த போதிலும் உலக அசைவுகள் அனைத்தையும் அவரே கட்டுப்படுத்துகிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சித்தானந்த விக்கிரக. ஈஸ்வர அப்படின்னா கட்டுப்பாட்டாளர், அவர்தான் கட்டுப்படுத்துபவர். அப்ப காலமாக இருந்து இந்த பௌதீக உலகை கட்டுப்படுத்துபவர் அவரே. அதுதான் முழுமுதற் கடவுளான காலம்தான் ஹரியின் சக்தியாக விளங்குகின்றது. அடுத்தது ஸ்லோகம் 4. சகால பரமானுர்வையோ புங்தே பரமானுதாம் சதோ அபிஷேக் யஸ்து சகால பரமோ மகான். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு சுவாமி பக்தி வேதாந்த பிரபுபாதாக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. அணுவருடைய காலம் என்பது அது பரவியுள்ள இடத்தின் அளவை பொறுத்ததாகும். கண்ணுக்கு புலப்படாத ஒட்டுமொத்த அணுக்கள் பரவியுள்ள அனைத்து இடங்களையும் கடந்ததே மகா காலம் ஆகும். பொருளுரை. காலமும் தூரமும் ஒன்றினோடொன்று தொடர்புடையனவாகும். காலம் என்பது அணுக்களின் இடைவெளியினை கடக்கும் அளவாகும். சூரியனின் இயக்கத்தினை பொறுத்தே காலம் கணக்கிடப்படுகிறது. சூரியன் ஓர் அணுவினை கடக்கும் தூரமே அணுவின் காலமாகும். இருமையற்ற இவ்விரு வெளித்தோற்றத்தின் முழு இருப்பினையும் மகா காலம் கடக்கின்றது. எல்லா கிரகங்களுமே சுழல்வதன் மூலம் விண்வெளியினை கடக்கின்றன. இவ்வெளியானது அணுக்களை கொண்டே கணக்கிடப்படுகிறது. ஒவ்வொரு கிரகமும் அதற்கான குறிப்பிட்ட பாதையிலேயே எந்தவித மாற்றமுமின்றி சுற்றுகின்றன. அதுபோல் சூரியனுக்கும் அதற்குரிய கோளப்பாதை உண்டு. படைத்தல், காத்தல், அழித்தல் என்பதற்கான காலத்தின் மொத்த கணக்கும் படைப்பின் இறுதி வரையில் சுழலும் அனைத்து கிரகங்களின் சுழற்சியின் மொத்த அளவாகும். இதற்கே பரம காலம் என்று பெயர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்ப டோட்டலா எல்லா கிரகங்களுடைய சுற்றுதலை வைத்து, கோளப்பாதையை வைத்து காலம் கணக்கிடப்படுகிறது. படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லாமே காலத்தின் மொத்த கணக்கும் படைப்பின் இறுதி வரை சுழலும் அனைத்து கிரகங்களின் சுழற்சியின் மொத்த அளவாகும். அப்போ இந்த பிரளயத்தின் போது எல்லா கிரகங்களும் அழிக்கப்படுகின்றது. அப்ப காலம் ஒரு காலம் முடிவடையுது. அப்போ 4 யுகங்கள் தொடர்ந்து இப்படித்தான் நடைபெறுகிறது. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். ஒரு யுகம் அழிந்து மற்றொரு யுகம் தோன்றுகின்றது. பிரம்மாவோட நாள்ல பகல்ல ஒரு பிரளயம், பகுதி பிரளயம் ஏற்பட்டு பிரம்மாவோடைய 100 ஆண்டுகள் முடிந்த உடனே ஒரு மொத்த பிரளயம் நடக்குது. இப்படி மாறி மாறி இந்த காலமானது சுழன்று கொண்டே இருக்கிறது. அப்ப இது காலத்தை எப்படி கணக்கிடுறாங்க? இன்னைக்கு நீங்க ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், ஜோதிடர்கள் எப்படி காலத்தை கணக்கிடுறாங்க. அப்ப அந்த கட்டங்கள் எல்லாம் போடுவாங்க. அதுல சூரியன், சந்திரன், புதன், செவ்வாய், ராகு, கேது இதெல்லாம் வரும். அப்ப அந்த சுற்றுப்பாதையெல்லாம் கணக்கிட்டு அந்த கேலண்டர் நம்மளுக்கு வருடம் ஜனவரி மாசம், நானா நம்மளுடைய தமிழ் மாத கணக்குப்படி வேற மாதிரி வரும். சித்திரை, வைகாசி அந்த மாதிரி வரும். சோ இது பாரத பூமியில அந்த கால கணக்குகள் எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் கணிதத்துல வல்லுநர்களாக இருந்தாங்க. ஏன்னா இந்த 0 அப்படிங்கறது கண்டுபிடிச்சதே இந்தியர்கள் தான். இப்ப கூட அந்த 0 இல்லாம எந்த கணிதமும் நடக்காது. இப்படி கால கணக்குகள் கணக்கிடப்படுகின்றது, கிரகங்களை வைத்து கணக்கிடப்படுது. அடுத்த ஸ்லோகம் 5. அனர்த்வௌ பரமானுஷ்யாத் திரசரேணுஸ்த்ரய சம்ருதஹ சாலார்கரஸ்மி அவகதஹ கம் ஏவானுபதனஹாத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கிறேன். பாருங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு ஆசா பக்திவேதாந்த சுவாமி சில பிரபாத குருதேவிக்கு ஜெய். காலத்தின் பிரிவுகள் பின்வருமாறு கணக்கிடப்படுகின்றன. 2 அணுக்கள் சேர்ந்து ஓர் இரட்டை அணுவாகிறது. இவ்விரட்டை அணுக்கள் 3 சேர்ந்து அணுவாகிறது. இவ்வணுவானது ஜன்னல் திரையின் துளையின் வழியே வரும் சூரிய ஒளியில் காணப்படுவதாகும். இவ்வணுவானது வானை நோக்கி தெளிவாக காணலாம். பொருளுரை. அணுவானது கண்களுக்கு புலப்படா கூறு என்றே விளக்கப்படுகிறது. ஆயினும் இது போன்ற 6 அணுக்கள் ஒன்றாக இணையும் பொழுது அவை
திரசரேனு என்று அழைக்கப்படுகிறது. இதனை நாம் ஜன்னல் திரையின் துளைகளின் வழியே வரும் சூரிய ஒளியில் நன்கு காணலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப நாம கூட்டும் போது பார்த்திருக்கலாம், ஜன்னல் திரையில அந்த சூரிய கதிர்கள்ல சிறு சிறு துகள்கள், அதுதான் அணு. இந்த அணுவானது ஒரு அணுங்கிறது 6 அணுக்கள் அந்த மாதிரி சேரும்போது அருவணு ஆகின்றது. இந்த அருவணு தான் வானை நோக்கி செல்வதை நாம பார்க்க முடியும். சோ இப்படி அணுக்கள் கூறு கொண்டுதான் இந்த ஜட உலகமானது படைக்கப்படுகிறது. பல கோடி அணுக்கள் எல்லாம் சேர்ந்து 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 ஒரு ரூபமாகுது. பதம் 6. திரசரேணு த்ரிகம் புங்க்தே யகால சத்ருஷ்டி சம்ருதஹ சதபாகஸ்து வேத ஸ்யாத் தைஸ்திரிபிஸ்து லவ சம்ருத. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. பிரணாம் மாதாஜி. பிரணாம். பிரணாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பொருளுரை தொகுத்து வழங்கியவர் தெய்வ திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. 3 திசர ரேணுக்கள் சேர்வதற்கான காலம் திருஷ்டி என்று அழைக்கப்படுகிறது. இவ்வாறு 100 திருஷ்டிகள் சேர்ந்து ஒரு வேதமாகும். 3 வேதங்கள் ஒரு லவ ஆகும். பொருளுரை. ஒரு வினாடியானது 1678.5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டதால் அதில் வரும் ஒரு பகுதி திருஷ்டியின் அளவாகும். இதுவே 18 அணுக்கூறுகள் இணைவதற்கான காலமாகும். இவ்வாறு பல்வேறு வடிவங்களை பெறும் அணுக்களின் இணைப்பானது லௌலீக காலத்தின் கணக்கின் உண்டாக்குகிறது. சூரியனது அனைத்து வித்தியாசமான காலங்களின் கணக்கீட்டிற்கு மையமாக திகழ்கிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. அப்ப இது அணுக்கள் இணைப்பு எப்படி, அப்ப வினாடி அப்படிங்கிறது எப்படி பிரிக்கப்படுகின்றது, அப்ப 18 அணுக்கூறுகள் இணைவதற்கான காலம், இது எல்லாமே இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ரொம்ப ஆராய்ச்சி பண்றவங்க இதை டீப்பா படிக்கலாம். அப்ப திருஷ்டி அப்படின்னா என்ன? அப்ப 3 திரச ரேணுக்கள் சேர்வதற்கான காலம்தான் திருஷ்டி அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப 100 திருஷ்டிகள் சேர்ந்து ஒரு வேதம். இப்போ 3 வேதங்கள் சேர்ந்து ஒரு லவ மாத்திர சாது சங்கே நாம படிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப லவ அப்படின்னா எவ்வளவு மைன்யூட்டா பிரிச்சிருக்காங்க பாருங்க காலக்கணக்கை. நாமெல்லாம் இப்ப 1 செகண்ட் அப்படிங்கிறதையே பலவாரா பிரிச்சிருக்கிறாங்க. அடுத்த ஸ்லோகம் 7. நிமேஷஸ்திரீ லவோஜ்ஞேய ஆம்நாதஸ்தே த்ரயஷன ரணான் பஞ்ச விது காஷ்டாம் லகுதா தச பஞ்சச்ச. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. ஓம் நம பகவதே வாசுதேவாய. ஓம் நம பகவதே வாசுதேவாய. ஓம் நம பகவதே வாசுதேவாயா. ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு பிளஸ் பொருளுரை. 3 லாவுக்களின் கால அளவானது ஒரு நிமிஷமே ஆகும். 3 நிமிஷங்கள் இணைந்து வரும் கால அளவு 1 க்ஷணமாகும். 5 க்ஷணங்கள் இணைத்து ஒரு கஷ்டா ஆகிறது. 15 கஷ்டாக்கள் சேர்ந்தால் அது ஒரு லகுவாகும். பொருளுரை. கணக்கிட்டு பார்த்ததால் ஒரு லகு என்பது 2 நிமிடங்களுக்கு இணையானது என்று தெரிகிறது. வேதநானத்தின் அடிப்படையிலான அணுவின் காலக்கணக்கினை மேற்கூறியவாறு புரிந்து கொள்வதன் மூலமே இன்றைய காலத்துக்கு மாற்றி கணக்கிடலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அடுத்த ஸ்லோகம். லகுனி வை சமாம் நாத தச பஞ்சச்ச நாட்டிகா தேத்வே முகூர்த்த பிரஹர ஷட்யாம சப்தவா நிருணாம். நான் படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. 15 லகுக்கள் சேர்ந்து ஒரு நாடிகையை உருவாக்குகின்றன. இந்நாடியானது தண்டம் என்று அழைக்கப்படுகிறது. தண்டம் என்று அழைக்கப்படுகிறது. 2 தண்டங்கள் சேர்ந்து ஒரு முகூர்த்தமாகும். 6 அல்லது 7 தண்டங்கள் சேர்ந்து மனிதர்கள் கணக்கிடும் ஒரு பகல் அல்லது ஒரு இரவில் 4இல் ஒரு பகுதியினை உருவாக்குகின்றன. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. இப்படி முகூர்த்தங்கள் எப்படி கணக்கிடப்படுது, முகூர்த்தம்னா என்ன, நாடிகைனா என்ன, லகுக்கள்னா என்ன, இதெல்லாம் பல பகுதிகளாக பிரித்து அந்த காலத்தை ரொம்ப மைன்யூட்டா கணக்கிடுறாங்க. அடுத்த ஸ்லோகம் 9. ஏன்னா நம்மெல்லாம் அவ்வளவு எதுலையுமே டீப்பா எல்லாம் பார்க்க மாட்டோம். மேலோட்டமா பார்த்துட்டு இது நிமிஷம்
ஏன்னா நம்மளுக்கு தேவைப்படாது இந்த கால கணக்குகள் எல்லாம். ஆனா ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா சந்திரன் எங்க இருக்கு, எந்த பொசிஷன்ல இருக்கு, சூரியன் எந்த பொசிஷன்ல இருக்கு, சூரியன் எப்படி இந்த கோளப்பாதையை கடந்து வருது, சந்திரன் எப்படி கோளப்பாதையை கடந்து வருது, அதையெல்லாம் கணக்கிடும் போதுதான் ஒரு வருடம்னா என்ன, ஒரு மாதம்னா என்ன, ஒரு மாதத்துக்கு எப்படி 30 நாட்களா, 31 நாட்களா, இல்ல 28 நாட்களா, எப்படி கணக்கிட்டால் அது தொடர்ந்து கரெக்டா வரும். ஏன்னா இப்ப வந்து இன்னைக்கு 2025 அப்படின்னா அதுக்கு மட்டும் காலம் அவங்க கணக்கிடல. இன்னும் பல 100 ஆண்டுகளுக்கு அந்த கேலண்டர் ரெடி பண்ணுவாங்க. அப்பெல்லாம் அது கரெக்டா வரணும். அந்த சுற்றுப்பாதையை கரெக்டா கணக்கிட்டு அப்பதான் கேலண்டர் ரெடி பண்றாங்க. இந்த வருஷத்துக்கு மட்டும் ரெடி பண்ணிட்டா போதும் அப்படின்னா நம்ம டைம் மாறுபடும். அப்ப நம்ம டைம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ 10 மணி அப்படிங்கிறது தப்பா கணக்கிட்டா இன்னைக்கு 11 மணின்னு காட்டிடும். அப்ப எல்லாரோடைய லைஃப்லயும் நிறைய குளறுபடி நடக்கும். நான் 5 மணிக்கு எந்திரிக்க வேண்டியது என்ன பண்ணுவேன், 6 மணிக்கு தான் எந்திரிப்பேன். சோ இந்த மாதிரி பல இடைஞ்சல்கள் வரும். காலங்கிறது ரொம்ப கரெக்டா கணக்கிட வேண்டியது. அதனாலதான் நம்ம ஒவ்வொரு நிமிடத்தையும் வீண் பண்ணக்கூடாது. பக்தியில முன்னேற்றத்திற்காக அதை பயன்படுத்தணும். ஆயுர் ஹரதி வைபும் சாம் நுத்தியன் அஸ்தௌச்ச என் அச்சௌ தஸ்யர்த்தே எத்சனவ் நீத உத்தம ஸ்லோக வார்த்தை அப்படின்னு ஒரு ஸ்லோகம் படிப்போம் பாகவத்துல. அப்போ அந்த ஒவ்வொரு நிமிடமும் மணித்துளியும் ஒரு பகல் ஒரு இரவு அப்படின்னு போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு வயதாகிட்டே இருக்கும். அப்ப காலங்கள் உருண்டு ஓடிட்டே போகுது. ஆனா நம்மளுக்கு இருக்கிற ஆயுட்காலமும் அதோட சேர்ந்து போகுது. ஆனா நாம அதை நினைக்கிறது கிடையாது. ஆயில் போகுது, ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்கு ஆயில் போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மிகப்பெரிய பயணத்துக்கு நாம ஏற்பாடு பண்ணணும். கடைசி எக்ஸாம் அதுதான், நம்மளுக்கு ஃபைனல் எக்ஸாம். உயிர் போறப்ப பகவான்கிட்ட போறதுக்கு நாம ரெடி பண்ணி வைக்கணும். என்ன ரெடி பண்ணி வைக்கணும்? பல பல மந்திரங்களை சொல்லி சொல்லி ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே 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 அப்படின்னு சொல்லி அந்த மந்திரத்தை உண்டியல்ல போட்டு வைக்கணும். அப்போ நம்மளுக்கு மரண காலத்துல அது உபயோகப்படும். எவ்வளவு பேர் எவ்வளவு சேர்த்தி வச்சிருக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு கடைசியில உதவும். நம்ம மகனோ இல்ல அரசியல் செல்வாக்கோ இல்ல கோடிக்கணக்கான பணமோ இல்ல வேற எதுவுமே நம்மளுக்கு உபயோகம். காதற்ற ஊசியும் வாராது கண் கடைவழிக்கே. அதனால எல்லாரும் இந்த காலத்தை நல்லா யூஸ் பண்ணணும். அப்படின்னா நிறைய பாகவதம் கேளுங்க, பகவத்கீதை கேளுங்க, படிங்க, பக்தர்களோட சங்கம் எடுத்துக்கோங்க. அது இல்லைன்னா லைஃபே வேஸ்ட் ஆயிடும். அடுத்தது பதம் 9. துவாதசார்த்த பலோன்நானம் சதுர்பிஸ்சதுர் அங்குலைஹ சவர்ணமாசை கிருதச்ருதம் யாவத் பிரஸ்த ஜல ப்ளுதம். மாதாஜி நான் படிக்கிறேங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு: ஒரு நாடிகை அல்லது ஒரு தண்டத்தினை அளப்பதற்கான பானையானது 6 பலம் 14 அவுன்ஸ் எடைகள் தாமிரத்தினால் செய்யப்படுதல் வேண்டும். அப்பானையினுள் 4 மாச எடையும் 4 விரக்கடை 4 அங்குலம் நீளமும் கொண்ட ஒரு தங்க கம்பியை இணைத்து துளையிட்டு பானையில் நீர் நிரப்பி வழிவதற்கு ஆகக்கூடிய நேரமே தண்டம் என்று அழைக்கப்படுகிறது. பொருளுரை: அங்கு அளக்கின்ற தாமிரப்பானையின் துளையானது 4 மாச எடையும் 4 அங்குல நீளமும் உடைய கம்பியுடன் கூடியதாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுவே அத்துளையின் குறுக்கு விட்டத்தினை ஒழுங்குபடுத்துகிறது. இப்பானை நீரினுள் அமிழும் பொழுது நீர் நிரம்பி வழிவதற்கு ஆகின்ற நேரமே தண்டம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு கண்ணாடி குவளையினுள் மணலை நிரப்பி நேரத்தை கணக்கிடுவது போல் ஒரு தண்டத்தின் கால அளவை அளக்கும் மற்றொரு முறையாகும். இதிலிருந்து வேத நாகரிக காலத்தில் இயற்பியல், வேதியியல் அல்லது உயர் கணிதவியல் போன்றவற்றில் அறிவுக்கு பஞ்சமில்லை என்று தெரிகிறது. அளவு முறையானது எத்தனை எளிதில் செய்ய முடியுமோ அதற்கேற்றாற் போல் பல்வேறு வழிகளில் அப்பொழுது கணக்கிடப்பட்டன. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப அந்த காலத்துல நம்ம எக்ஸிபிஷன்ல இல்ல இன்னும் கூட அந்த காலத்துல சில வீடுகள்ல வச்சிருக்கிற அந்த குவளை மண் இருக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமா கீழே வரும், அதை வச்சு காலத்தை கணக்கிடுவாங்க. இந்த மாதிரி பல முறைகள் இருந்தது. இன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பெரிய பெரிய பில்டிங்ல பெரிய ஒரு வாட்ச், வித்தியாசமான வாட்ச் எல்லாம் இருக்கும்.
சோ அந்த காலத்திலேயே வந்து கால அளவுகள் அவ்வளவு அழகா கணக்கிட்டாங்க. நம்ம முன்னோர்களை பாருங்க, ஒரு நிழல் எப்படி கீழே இறங்குது அதை வச்சு இன்னைக்கு இப்போ 4 மணி ஆச்சு அப்படிம்பாங்க, மாலை 4 மணி ஆச்சு அப்படிம்பாங்க. சோ முன்னோர்கள் வந்து நம்மள மாதிரி விழுந்து விழுந்தெல்லாம் படிக்கல, சிஸ்டத்துல வேலை செய்யல, அவங்க வந்து புத்தகங்களை வச்சு படிக்கல. ஆனா அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே அந்த கால கணக்கு அப்படிங்கிறது பல முறைகளை கையாண்டாங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா கிணறு வெட்டுறது, போர்வெல் போடுறது, அதெல்லாம் 2 குச்சி வச்சிருப்பாங்க. அந்த குச்சியோட எதிர்முனைகள் ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி, அதை வச்சு அவங்க வந்து எந்த இடத்துல நீரோட்டம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கரெக்டா கண்டுபிடிப்பாங்க. சோ இன்னைக்கு பல இயந்திரங்கள் வந்தாச்சு, ஆனா அந்த இயந்திரங்களால எல்லாம் கண்டுபிடிக்க முடியறது கிடையாது. ஆனா நம்ம முன்னோர்கள் பல வழிகளை வச்சிருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப அறிவுபூர்வமா செயல்பட்டாங்க. அப்போ இந்த இந்த காலத்து குழந்தைங்க நினைக்கிறாங்க நாமெல்லாம் படிச்சிருக்கிறோம், நாம ரொம்ப இன்டெலிஜென்ட், பெரியவங்களுக்கெல்லாம் மூளையே கிடையாது அப்படின்னு. அந்த 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 மூளையை வச்சுதான் இன்னைக்கு அவங்க அந்த வேர் அப்படிங்கறத மறந்துடுறாங்க. அவங்கதான் வேர், அவங்கதான் நம்மளுக்கு பல முன்னேற்றங்களை கொடுத்து பல சிஸ்டங்களை உருவாக்குறதுக்கு அவங்கதான் காரணமா இருந்திருக்காங்க. ஆனா இவங்க வந்து மேல்புறமான கவர்ச்சியினால மயக்கப்பட்டு அவங்கள முட்டாள்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு மரியாதை கொடுக்கற தவறுறாங்க. பதம் 10. யாமா சத்வாரோ மத்தியானாம் அஹனி உபே பசபஞ்ச தசகானி சுக்ல கிருஷ்ணச்ச மானதஹ. ஹரே கிருஷ்ணா. நானே படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. 4 பிரகரஸ்கள் உள்ளதாக கணக்கிடப்படுகின்றன. இதனை யாமம் என்று அழைக்கின்றனர். இது மனிதர்களுக்கான பகலில் 4ம் இரவில் 4ம் ஆகும். இது போன்று 15 பகலும் 15 இரவும் சேர்ந்து 2 வார காலம் ஆகும். இவ்வாறு ஒரு மாதத்தில் 2 வார காலங்கள் வெண்மை என்றும் சுக்கிலபட்சம் அதாவது கருமை என்றும் கிருஷ்ணபட்சம் என்றும் இருக்கின்றன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்ப சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் ரெண்டையும் நாம பாக்குறோம் கேலண்டர்ல எல்லாம். ஆமா, தேய்பிறை வளர்பிறை அப்படின்னு. அடுத்தது பதம் 11. தயோ சமுச்சயோ மாச பித்ருநாம் தத் அஹர்நிஷம் தௌதாவ்ருது ஷட் அயனம் தஷினம் சோத்தரம் திவி. வருடங்கள் சேர்ந்தது 1 மாதம் ஆகும். இம்மாதம் பித்ருலோகத்தில் ஒரு முழு பகலும் ஒரு முழு இரவும் கொண்டதாகும். இது போன்ற 2 மாதங்கள் கொண்டது ஒரு ருது அல்லது பருவம் ஆகும். சூரியன் தெற்கில் இருந்து வடக்கிற்கு பயணம் செய்யும் காலம் 6 மாதங்கள் ஆகும். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப 2 வாரங்கள் சேர்ந்தது, இரு வாரங்கள் தேய்பிறை, அதாவது தேய்பிறை வளர்பிறை. அப்போ தேய்பிறை 2 வாரம், வளர்பிறை 2 வாரம். அது வந்து தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயிர்றது தட்சிணாயனம், வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி போறது உத்தராயணம். இப்படி சூரியனோட பாதை மாறுபடுது, உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பௌர்ணமி அமாவாசை அப்படி மாறி மாறி வருது. இந்த ஸ்லோகம் 12. அயனே சாஹனி பிராஹூர் வத்சரோ துவாதச சம்ருதஹ சம்வத்சர சதம் நிருணாம் பரமாயுர் நிரூபிதம். ஹரே கிருஷ்ணா. எது படிச்சீங்க மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. பதம் 12 மாதாஜி. மொழிபெயர்ப்பு. இவ்வாறு சூரியனின் உத்தராயணம் மற்றும் தட்சிணாயனம் என்றும் இரண்டும் சேர்ந்து தேவர்களுக்கு ஓர் இரவும் ஒரு பகலும் ஆகும். இதுவே மனிதர்களுக்கு ஒரு வருடமாகும். மனிதர்களுக்கு ஆயுட்காலம் 100 வருடங்களாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்ப இந்த கலியுகத்துல மனிதர்களோட ஆயுள் காலம் 100 வருடம். அப்போ உத்தராயணம் தட்சிணாயனம் சேர்ந்து தேவர்களுக்கு ஒரு இரவு ஒரு பகல். அப்போ ஒரு மாதம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு இரவு ஒரு பகல் தான். ஆனா இது மனிதர்களுக்கு வேற மாதிரி ஆயுட்காலம் வரும். தேவர்களோட ஆயுட்காலம் வேற. ஒரு 6 மாசத்துக்கு உத்தராயணம், 6 மாசத்துக்கு தட்சிணாயனம்.
அதுதான் ஒரு சாரி ஆமா, ஒரு பகல் ஒரு இரவு. அப்ப நம்மளோட ஒரு வருடம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பகல் ஒரு இரவு. இரவு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே அடுத்தது பதம் 13. கிரஹர்ஷதாரா சக்கரஸ்த பரமாணவாதினா ஜகத் சம்வத்சராவசானேன பரியேதி அனிமிஷோ விபுஹு. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ணா. பரம்பொருளின் கட்டளை என்னும் நித்திய காலத்தின் நம்மை பாதிக்கும் கிரகங்கள், நட்சத்திரங்கள், ஒளிக்கோளங்கள் மற்றும் அணுக்கள் போன்ற இப்பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் தத்தமக்குரிய கோலப்பாதைகளில் சுழல்கின்றன. பொருளுரை. பிரம்ம சங்கீதையில் சூரியன் பரமபுருஷரின் கண் என்றும் அது ஒரு குறிப்பிட்ட காலத்தின் கோலப்பாதையில் சுற்றி வருகிறது என்றும் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இவ்வாறு சூரியனிலிருந்து அணு வரை அனைத்தும் காலச்சக்கரம் அல்லது அழியா காலத்தின் கோலப்பாதையின் தாக்கத்துக்கு உட்பட்டனவாகும். இவற்றில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறித்த காலத்திற்குரிய கோலப்பாதை இருக்கிறது. இதுவே சம்பத்சரமாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ பகவானுடைய கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் இந்த கோள்கள் அவரது அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டு அது எல்லா கோள்களும் அதன் சுற்றுப்பாதையில் அது கரெக்டா இயங்குது. அப்போ எந்த ஒரு கோள்களும் பாதையை மாற்றதே கிடையாது. இப்ப பாதையை ஒரு கோள் மாற்றுச்சு அப்படின்னா நம்மளுக்கு எப்பவுமே ஆபத்து தான். நிறைய இந்த யூடியூப் இதுல எல்லாம் நம்ம பார்ப்போம். சூரியன் கீழே சூரியன் மேல இன்னொரு கோள் விழுக போகுது, ஒரு பெரிய விண்வெளி கல் விழுக போகுது, இப்ப நம்ம எல்லாம் அழிஞ்சிருவோம் அப்படின்னு இவங்களே ஒரு கட்டுக்கதையை உருவாக்கி எப்ப பூமி அழிய போகுது அப்படிங்கிறத பத்தி இவங்க எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. ஆதாரம் இல்லாத ஒரு ஒரு குறும்புத்தனத்தை நிறைய பார்க்கலாம் நாம. அப்ப ஆதாரம் இல்லாத இந்த விஷயங்களை எல்லாம் மக்கள் நம்புறாங்க. ஆனா ஆதாரத்துடன் கொடுக்கப்பட்டுள்ள இந்த பாகவதத்தை படிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் எவ்வளவு ஆண்டுகள் கலியுகம் நடக்க போகுது, எவ்வளவு ஆண்டுகள் திரேதா யுகம், எத்தனை ஆண்டுகள் துவாபர யுகம். சோ யாராலையும் கட்டுக்கதையெல்லாம் சொல்லி இந்த பூமியை அழிக்க முடியாது. ஏன்னா அது பகவானோட கட்டுப்பாட்டில் இயங்குகின்றது. இந்த விஞ்ஞானத்தை எல்லாம் அவங்க அப்பவே நமக்கு பாருங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆமாங்க. அடுத்தது பதம் 14. சம்வத்சர பரிவத்சர இடாவத்சர ஏவச்ச அணுவத்சரோ வத்சரத்ச விதுரைவம் பிரபாஷ்யதே. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீலட்சுமி மாதாஜி படிக்கிறேன் நாங்க. ஸ்ரீலட்சுமி மாதாஜி படிக்கட்டுங்களா மாதாஜி? படிங்க. வானமண்டலத்தில் உள்ள சூரியன், சந்திரன், விண்மீன் மற்றும் ஒளிக்கோளங்களுக்கு 5 வெவ்வேறு வகையான பெயர்களுடைய தனித்தனி கோலப்பாதைகள் இருக்கின்றன. அவை ஒவ்வொன்றிற்கும் சொந்தமான சம்வத்சரங்களும் உள்ளன. பொருளுரை. இயற்பியல், வேதியியல், கணிதம், வானவியல், காலம், தூரம் என்று ஸ்ரீமத் பாகவதத்தின் ஸ்லோகங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பொருட்கள் அனைத்தும் அக்குறிப்பிட்ட பாடத்தை எடுத்து பயிலும் மாணவர்களுக்கு நிச்சயம் ஆர்வத்தை தூண்டுவதாக இருக்கும். ஆனால் நம்மை பொறுத்தவரை அத்துறை சம்பந்தப்பட்ட அறிவு நமக்கில்லாததனால் நம்மால் முற்றிலும் அவற்றை விளக்க முடியவில்லை. இதன் உட்பொருள் சுருக்கம் என்னவென்றால், முழுமுதற் கடவுளின் அம்சமாக விளங்கும் காலத்தின் உயர்ந்த கட்டுப்பாட்டிலேயே இப்பல்வேறு பிரிவுகளும் இருக்கின்றன என்பதே ஆகும். அவரன்றி ஓரணுவும் அசையாது. ஆதலினால் நமது சிற்றறிவுக்கு அதிசயமாக தோன்றும் எல்லாமே முழுமுதற் கடவுளின் மந்திரக்கோள் வேலையாகும். காலத்தை பொறுத்தமட்டில் நவீன கடிகாரத்தின் நேரத்தினை ஒப்பிட்டு ஓர் அட்டவணையினை இத்துடன் பணிவன்புடன் இணைத்திருக்கிறோம். ஒரு திரெட்டி 8/13500 வினாடி, ஒரு வேதம் 8/135 வினாடி, ஒரு லவம் 8/45 வினாடி, ஒரு நிமிஷம் 8/15 வினாடி, ஒரு க்ஷணம் 8/5 வினாடி, ஒரு காஷ்டா 8 வினாடி, ஒரு லகு 2 நிமிடங்கள், ஒரு தண்டம் 30 நிமிடங்கள், ஒரு பிரகரம் 3 மணிகள், ஒரு பகல் 12 மணிகள், ஓர் இரவு 12 மணிகள், ஒரு பட்சம் 15 நாட்கள், 2 பட்சங்கள் சேர்ந்து ஒரு மாதம் ஆகும். 12 மாதங்கள் ஒரு வருடமாகும். இதுவே சூரியனின் ஒரு முழு கோலப்பாதையின் காலமாகும். நித்திய காலத்தின் நெறிப்படுத்தும் அளவிற்கு இதுவே வழிமுறையாகும். பிரம்ம சம்ஹிதை 5.52 நெறிப்படுத்தும் முறையினை பின்வருமாறு வற்புறுத்தி கூறுகிறது. யச்ச சூர்யே சவிதா சகல கிரகாணாம்
ராஜசமஸ்தர சுரமூர்த்திரசேஷ தேஜகா யஸ்யாம் ச பிரமதி சம்பிருத காலசக்ரோ கோவிந்தமாதிபுருஷம் தமகம் பஜாமி. ஆதி பகவனும் முழுமுதற் கடவுளுமான கோவிந்தனை நான் வணங்குகிறேன். அவரது கட்டுப்பாட்டின் கீழேயே அவரது கண் என்று கருதப்படும் சூரியன் கூட நித்திய காலத்தின் கோளப்பாதையில் சுழல்கிறது. சூரியனே கிரகங்கள் அனைத்திற்கும் ராஜாவாக விளங்குகிறது என்பதோடு வெம்மை மற்றும் ஒளி என்னும் அளவிற்கரிய சக்தி மிக்கதாகவும் விளங்குகிறது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அப்போ இது வந்து பிரம்மதேவராலேயே சொல்லப்பட்டிருக்கு. ஆதி பகவான் முழுமுதற் கடவுள் கோவிந்தன், அவரது கட்டுப்பாட்டின் கீழே அவரது கண் என்று கருதப்படும் சூரியன் கூட நித்திய காலத்தின் கோளப்பாதையில் சுழல்கிறது. அப்போ இந்த வேதங்கள் வந்து பகவானுடைய கண்ணாக சூரியனையும் இன்னொரு கண்ணாக சந்திரனையும் விவரிக்கின்றது. ஏன்னா அவருடைய விஸ்வரூபம், அந்த விஸ்வரூப தரிசனத்துல நாம சூரிய சந்திரனை அவரது கண்ணாக தரிசனம் பண்ணலாம். இப்படி சூரியனே கிரகங்கள் அனைத்திற்கும் ராஜாவாக இருக்கிறது. ஏன்னா சூரியன் இல்லைன்னா எந்த கிரகமும் ஒளி பெறாது. பகவானுடைய அந்த அருவக்கதிர்களை கிரகித்து அந்த சூரியனானது பல உலகங்களுக்கு வெளிச்சம் தருகின்றது. இங்க பூமி மட்டுமல்ல, மற்ற கோள்களும் சூரியன் மூலமாக அந்த வெளிச்சத்தை கிரகித்துக் கொள்கின்றது. அப்ப இருட்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே அச்சத்தை கொடுப்பது. அந்த இருட்டை விளக்கும் போது நம்மளுக்கு ஒரு பயம் தெளிவடைகிறது. நீங்க ஏதாவது யோசிச்சு பாருங்க, இருட்டுல உங்களோட எண்ணங்களே வந்து நைட் ஏதாவது சிந்திச்சிங்கன்னா ரொம்ப பாரமா இருக்கும். ஆனா காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது இதை சால்வ் பண்ணிடலாம், பரவாயில்ல, இந்த பிரச்சனையை நான் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும். அப்ப இருட்டுல வந்து ஒரு கயித்தை பார்த்தா கூட நாம பாம்பா நினைப்போம். ஏதாவது கடிச்சிட்டா ஐயோ பாம்பு கடிச்சிருச்சா, தேள் கடிச்சிருச்சான்னு இருட்டுல நினைப்போம். பார்த்தா ஒரு பூச்சி கடிச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருட்டு என்பது எல்லாருக்கும் பயம் தரக்கூடியது. ஆனா சூரியன் இருக்கிறதுனால தான் நாம வந்து பல பயன்களை அதன் மூலமா அனுபவிக்கிறோம். சூரிய கதிர்கள் மூலமா தான் வெப்பம், அதன் மூலமாகத்தான் தாவரங்கள் அதை கிரகித்து கொண்டு விட்டமின் சி, விட்டமின் டி எல்லாம் நம்மளுக்கு சூரிய கதிர்கள், விட்டமின் டி சூரிய கதிர்கள் மூலமா கிடைக்கிறது. சூரிய கதிர்கள் இருந்தால் மட்டும்தான் நாம எல்லாவற்றையும் இங்க வந்து எலக்ட்ரிசிட்டியிலிருந்து இன்னும் பாத்தீங்கன்னா பல சூரிய கதிர்கள் மூலமா தான் நம்ம நடத்திட்டு இருக்கோம். சோ அந்த சூரிய கதிர்கள் அதனுடைய அந்த சுற்றுவட்ட பாதை அது எப்படி இயங்குதுங்கிறத பல காலக்கணக்குகள் கொண்டு கணக்கிடுறாங்க. இது வந்து அந்த காலத்திலேயே இவ்வளவு எக்ஸாக்டா அதை வந்து கணக்கிட்டு இருக்காங்க. இது பாகவதத்துல இருந்தே நாம தெரிஞ்சுக்கலாம். இப்ப எத்தனையோ ரிசர்ச் எல்லாம் பண்றாங்க, ஆய்வு பண்றாங்க. ஏன்னா மாயா அபகர்த ஞான ஆசூரம்பாவம் ஆசிரிதம், அசுர மனப்பான்மை கொண்டவர்கள் நானே இதை கண்டுபிடிக்கிறேன், இதெல்லாம் பழைய குப்பை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த விஞ்ஞானத்தை வைத்துதான். ஏன்னா A to Z பாகவதத்துல எல்லாமே இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இதுல இருக்கு. அறிவியல் வேணுமா, புவியியல் வேணுமா, இல்ல பயாலஜி வேணுமா, என்ன வேணும் இதுல இருந்து எடுக்கலாம். அப்போ இந்த ஃப்ளைட் கண்டுபிடிச்ச சகோதரர்கள் கூட இதிலிருந்து எடுத்துதான் அவங்க கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு இதுல விஞ்ஞானம் இருக்கு. ஆனா நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாம மேலோட்டமா பாக்குறதுனால எதுவுமே நம்மளுக்கு புரியறது இல்லை, அதனால மதிக்கிறதும் கிடையாது பாகவதத்தை. ஆனா பாகவதம் என்பது பகவானை பற்றிய, படைப்புகளை பற்றிய ரகசியங்கள் அனைத்தையும் உள்ளடக்கியது. அப்ப இதை பாகவதத்தை நாம ஆராய்ஞ்சு பார்த்தாலே நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். அடுத்த ஸ்லோகம் 15. யஸ்ருஜ்ய சக்திம் உருத்தோச் வசயன் ஸ்வசக்தயா பும்சோ அப்ரமாய த்வி தாவதி பூதபேதஹ காலாக்கியா குணமயம் கிருத்துபிர்விதன்வம்ஸ் தஸ்மை பலிம் ஹரத வத்சர பஞ்சகாய. நான் படிக்கிட்டேங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்த்து வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி பிரபு பாதாக்கி ஜெய். ஓ விதுரரே, சூரியன் தனது அளவற்ற வெம்மையினாலும் ஒளியினாலும் அனைத்து உயிர்களுக்கும் புத்துணர்ச்சி தருகிறார்.
உலகப் பற்றின் மாயையிலிருந்து விடுவிப்பதற்காக அவர் உயிர்களின் வாழ்நாள் காலத்தை குறைக்கிறார். மேலும் தேவலோகத்திற்கு நம்மை அழைத்துச் செல்லும் பாதையினை விரிவுபடுத்தவும் செய்கிறார். அவர் இவ்வாறு தனது கோளப்பாதையில் மிகுந்த விசையுடன் சுழல்கிறார். ஆகையினால் அனைவரும் அவரை 5 வருடங்களுக்கொரு முறை உரிய வழிபாட்டு பொருட்களுடன் வணங்குவதின் மூலம் தமது மரியாதையினை செலுத்துதல் வேண்டும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இன்னைக்கு கூட சூரிய வழிபாடு, சூரிய நாராயணன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சூரியனுக்காக ஒரு கோயிலே இருக்குது. நார்த் இந்தியால நாம பார்த்திருக்கோம். அது போல சூரியன் தான் நம்மளுடைய ஆயுட்காலத்தை குறைக்கிறார். எப்படின்னா டெய்லியும் அஸ்தமமாகிறதன் மூலமாகவும் உதயமாகிறதன் மூலமாகவும் அவர் ஒரு நாளை கடத்துறார். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு குறைஞ்சிட்டே போகுது. ஆனா இப்ப இருக்கிற ஜனங்க என்ன பண்றாங்க, அதை பிறந்த நாளாக கொண்டாடுறாங்க. அதை பிறந்த நாளுங்கிறது பிறக்கிறப்போ அவங்களுக்கு ஆயுள் கூடிட்டே போறது. அதே சமயம் அவங்க வாழ்நாள் மரணம் என்கின்றது நெருங்கிட்டே வருது. இதை எப்படி பிறந்த நாளா கொண்டாடுறாங்கிறது ரொம்ப அதிசயமா இருக்கு. ஏன்னா நான் என்னோட ஆயுள் குறைஞ்சிட்டு இருக்கிறத நான் எப்படி கொண்டாட முடியும்? அப்போ ஆயுளையும் விரும்புறாங்க, அதே சமயம் கொண்டாடவும் செய்யறாங்க. என்னோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கு போறாங்க, வேற எங்கேயோ எந்தெந்த இடத்துக்கோ போய் என்னென்ன விதமாவோ கொண்டாட்டம் பண்றாங்க. ஆனா அதெல்லாம் ஒரு நாயும் தான் பிறக்குது, ஒரு கழுதையும் தான் பிறக்குது. ஆனா ஆறறிவுள்ள மனிதன் ஒரு விலங்கை போல நடந்துகிட்டு எதுக்காக அவனுடைய பிறந்த நாளை கொண்டாடுறான்னே புரிய மாட்டேங்குது. அப்போ பிறந்த நாள் என்பது கொண்டாடப்பட வேண்டியது தூய பக்தர்களோட பிறந்த நாளை கொண்டாடலாம். ஏன்னா அவங்களோட வாழ்க்கை ஒரு பர்பஸ்ஃபுல்லா இருக்கு, உபயோகம் உள்ளதாக இருக்கிறது, அடுத்தவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா விளங்குது. எப்படி வாழ வேண்டும், மனித உடம்பை எப்படி பயன்படுத்தணும், நாம் எப்படி இந்த உடலை விடுத்து மரணத்தை தழுவும் போது நாம் எந்த நிலையில இருக்கணும், அப்படி எப்படி இருந்தால் பகவானுடைய லோகத்திற்கு, நம்முடைய சொந்த உலகத்திற்கு திரும்பி செல்ல முடியும். ஏன்னா இது வாடகை வீடு, இங்க யாருக்குமே சொந்த வீடு கிடையாது. இந்த உலகம் இங்கெல்லாம் டெம்பரரியா வந்திருக்கிறோம். ஆனா நம்மளோட நிரந்தர வீடு அப்படிங்கிறது கோலோக பிருந்தாவனம். அங்க எப்படி போய் சேரணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு தூய பக்தர்கள் ஒரு எடுத்துக்காட்டா வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அதனால அவங்க பிறந்த நாளை மட்டும்தான் கொண்டாடணுமே தவிர அற்ப விஷயங்கள் ஈடுபட்டிருக்கும் நம்மளோட பிறந்தநாளை கொண்டாடுறதுல ஒரு அர்த்தமும் இல்ல. ஸ்லோகம் 16. அப்ப யாரு பிறந்த நாள் கொண்டாடக்கூடாதுங்க மாதாஜி? நீங்களே யோசிச்சுக்கோங்க, பிறந்தநாள் கொண்டாடி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அவங்க குழந்தைக்கு மேல ஒரு பிரியம், அதனால கொண்டாடிச்சாங்க. இல்ல, பிரியத்தை வேற விதமா காட்டுங்க. பகவத்கீதை கொடுங்க, பாகவதம் கொடுங்க, அப்படி கொண்டாடுங்க. அவங்களுக்கு ஹரே கிருஷ்ண நாமம் சொல்லி கொடுங்க. குறையறத நம்ம பிறந்த நாளா கொண்டாடி இருக்கோம் இல்லையா மாதாஜி? அதேதான் மாதாஜி, வெரி குட், நீங்க புரிஞ்சுட்டீங்க. ஆயுள் குறையறத பிறந்த நாளா கொண்டாடுறது எப்படின்னு நீங்களே, ஏன்னா நாம சொல்லக்கூடாது அது. ஆயுள் குறையுதுன்னு சொன்னா கோச்சுக்குவாங்க. குறையிற ஆயுளுக்கு நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறோம், அவ்வளவுதான். ஆமா, சரிங்க சரிங்க மாதாஜி. ஏன்னா நாம குறையிற ஆயுளுங்கிறது நம்ம பக்தர்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா பக்தர்களுக்கு தெரியும் ஆயுள் குறையத்தான் செய்யும், அதுக்குள்ள நான் ரெடி ஆகணும். நான் எங்க வீட்டுக்கார் பர்த்டேக்கு எனக்கு பாகவதம் புக் வாங்கி கொடுக்க சொல்லி வாங்கிட்டாங்க மாதாஜி. ஹரி போல் ஹரி போல். அதே மாதிரி நீங்க செய்யணும். உங்க பேர குழந்தைகளுக்கு நீங்க நல்ல நல்ல சில பிரபுபாதரோட புக்கை வாங்கி கொடுத்து அவங்கள படிக்க வச்சு, அவங்களுக்கு பாகவதம் ஒரு செட் இங்கிலீஷ்ல வாங்கி கொடுத்துட்டு வந்தாங்க மாதாஜி அங்க போய். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரி ஹரி. வச்சு பூஜை பண்ணிட்டு இருங்க, எப்ப தோணுதோ அப்ப படிங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் மாதாஜி. வெரி குட் மாதாஜி, வெரி குட். இப்படித்தான் இருக்கணும். நம்ம குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருமே யாருக்காவது ஒரு மதிப்பு மிக்க பொருளை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, உயர்ந்த ஒரு பொருள், கோடி கொடுத்தாலும் கிடைக்காத பொருள் என்ன? பகவத்கீதை, பாகவதம், ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்கள். இதுக்கெல்லாம் எத்தனை கோடி கொடுத்தாலும் அதுக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் யாரும். இன்னைக்கு கிருஷ்ணா ஸ்டோரிஸ் நிறைய இருக்கிறது எதுன்னு சொல்லுங்க மாதாஜி, அதை வாங்கி கொடுத்தா படிப்பாங்க இங்கிலீஷ்ல. ஆமாங்க, கிருஷ்ணா ஸ்டோரிஸ் குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கும். அப்ப குழந்தைகளோட பர்த்டேக்கு போனோம் அப்படின்னா கிருஷ்ணா புக்குங்க மாதாஜி.
அதுல ஸ்டோரி மாதிரி இல்லையல்லுங்க மாதாஜி. கிருஷ்ணா இருக்கு மாதாஜி, எல்லா ஸ்டோரியும் அதுலதான் இருக்கு மாதாஜி. ஒவ்வொரு வதம் பண்றதை ஒவ்வொருத்தரை பத்தி போட்டிருக்காது. ஸ்டோரி மாதிரி தான் மாதாஜி. நான் படிச்சுட்டு ஆமா, தான் நான் இருக்கேன். அது கரெக்டா தமிழ்ல நான் அந்த ஒரு படம் போட்டிருக்கல, அதை பார்த்து பார்த்து சொன்னா தினம் கேட்கும். அந்த காளிங்கர் கதை சொல்லு, தலைமையில எப்படி டான்ஸ் எல்லாமே ஆடுறாங்க. இருக்கு மாதாஜி. ஆமாங்க ஆமாங்க. ஓகே 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 மாதாஜி. அடுத்தது தேங்க்யூ. பதம் 16. விதுர உவாச்ச பித்ருதேவ மனுஷ்யானாம் ஆயுக பரமிதம் சம்ருதம் பரேஷாம் கதிம் ஆசஸ்வே ஏஷு கல்பாத் பகிர்விதஹ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் படிக்கிறேன். படிங்க. மொழிபெயர்ப்பு. பக்திவேதாந்த சுவாமி சில பிரபாத குருதேவிக்கு ஜெய். விதுரர் கூறினார், நான் இப்பொழுது மண்ணுலகு, விண்ணுலகு மற்றும் தேவ லோகத்தைச் சேர்ந்த அனைவரின் ஆயுட்காலமும் என்னவென்று அறிந்து கொண்டேன். மேலும் எனக்கு கல்ப காலத்தையும் தாண்டி வாழும் சிறந்த கற்றறிந்த உயிர்களின் வாழ்நாள் காலத்தை பற்றி அருள் கூர்ந்து விளக்குவீராக. பொருளுரை. பிரம்மதேவருக்குரிய ஒரு பகற்பொழுதின் இறுதியில் இடம்பெறும் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியில் எல்லா கிரகங்களும் பாதிக்கப்படுவதில்லை. கல்பங்களின் அழிவில் சனகர் மற்றும் பிருகு போன்ற உயர்ந்த கற்றறிந்த உயிர்கள் இருக்கும் உலகங்கள் அழிவதில்லை. அனைத்து லோகங்களும் பல்வேறு வகையானவை என்பதோடு ஒவ்வொரு லோகமும் வெவ்வேறு காலச்சக்கரம் அல்லது நித்திய காலத்தினால் கட்டுப்படுத்தவும் படுகிறது. பூ உலகிற்குரிய காலமானது அதைவிட உயர்ந்த தேவ மண்டலங்களுக்கு பொருந்துவதில்லை. இதனாலேயே விதுரர் பிற உலகங்களின் வாழ்நாள் காலத்தை பற்றி அறிய விரும்புகிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம்ஸ். அப்போ ஆயுட்காலம் அப்படின்னா இப்ப மனிதர்களுக்குரிய ஆயுட்காலம் வேறுபட்டது, தேவர்களுக்குரிய ஆயுட்காலம் வேறுபட்டது, சத்தியலோகத்துல இருக்கிறவங்களுக்குரிய ஆயுட்காலம் வேறுபட்டது. இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஆயுட்காலமானது வேறுபடுகிறது. அப்ப அந்த கால அளவானது வேறுபடுகின்றது. ஏன்னா ஒரு கிரகம் ஒரே நேர்கோட்டுல சுற்றுவது கிடையாது. இப்ப ராகு ஒரு திசையில இருக்கு, கேது ஒரு திசையில இருக்கு, சந்திரன் ஒரு பக்கம் இருக்கு, புதன், நெப்டியூன் அப்படின்னு பல கோள்கள் இருக்கு. ஆனா எல்லாமே ஒரே நேர்கோட்டுல சுத்துதான்னு கேட்டா இல்ல. ஒன்னும் ஸ்லோவா வரும், இன்னொன்னு வேகமா வரும், இன்னொன்னு அதை விட வேகமா வரும். இப்படி ஒவ்வொரு கோள்களும் ஒவ்வொரு சுற்றுப்பாதையில வேறு வேறு இயக்கங்களோட நடைபெறுகிறது. அப்ப அதனுடைய கால அளவானது ஒவ்வொரு கிரகத்துக்கும் மாறுபடுது. அதனால ஆயுட்காலமும் அங்க இருக்கிறவங்களோட ஆயுட்காலமும் மாறுபடும். இதுதான் விதுரர் கேட்கிறார், மற்ற உலகங்களின் ஆயுட்காலம் எப்படின்னு. இப்ப பிரம்மாவோட ஆயுட்காலம் சத்தியோகத்துல பார்த்தோம்னா அவருடைய ஒரு பகல் பொழுது ஒரு கல்பம், 1000 சதுர்யுகம். இன்னும் 1000 சதுர்யுகங்கள் ஒரு கல்பம்னு சொல்லப்படுது. அப்போ ஒரு கல்பம்ங்கிறது அவருடைய ஒரு பகல், இன்னொரு கல்பம் அப்படிங்கிறது ஒரு இரவு. இப்படி அவருக்கு 100 ஆண்டுகள். இப்போ பூமியில பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு வருடம்னு சொல்றது, ஒரு தேவர்களுக்கு ஒரு நாள் கணக்கு. இப்படி ஆயுட்காலம் வேற வேற கிரகத்துல வேற வேற மாதிரி இருக்கு. அடுத்தது பதம் 17. பகவான் வேத காலஸ்ய கதிம் பகவதோ நனு விஸ்வம் விசஷ்யதே தீர யோக ராத்தேன சசுஷா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. ஓ ஆன்மீக ஆற்றல் மிக்கவரே, முழுமுதற் கடவுளின் கட்டுப்படுத்தும் வடிவமாக விளங்கும் நித்திய காலத்தின் அசைவுகளை உம்மால் அறிந்து கொள்ளக்கூடும். நீர் தன்னுணர்வு பெற்றவராதலினால் உமது தெய்வீக பார்வையின் சக்தியினால் நீர் எதையும் காண முடியும். பொருளுரை. யோக சக்தியின் உயர்ந்த நிலையை எய்தி அதன் மூலம் கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் என்று முக்காலத்தையும் காணக்கூடிய வல்லமை பெற்றவர்களை திரிகால ஞானிகள் என்பர். இதுபோல் பகவானின் பக்தர்களும் வேதங்களில் விளக்கப்பட்டிருக்கும் அனைத்தையும் தெளிவாக காணக்கூடியவர்களே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தர்கள் கிருஷ்ண விஞ்ஞானத்தினை எளிதில் அறிந்து கொள்வதோடு உலக மற்றும் ஆன்மீக படைப்புகளின் நிலைகளையும் எவ்வித சிரமமும் இன்றி மிகவும் எளிதில் அறிந்து கொள்வர். யோக சக்தி அல்லது தெய்வீக சக்திகளை அடைவதற்காக பக்தர்கள் ஒரு காலம் முயற்சி செய்வதில்லை. அனைவரின் உள்ளங்களிலும் வீற்றிருக்கும் பகவானின் கருணையினால் அவர்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும் திறனுடையோராய் விளங்குகின்றனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ முழுமுதற் கடவுளோட கட்டுப்படுத்தும் வடிவமாக விளங்கும் நித்திய காலத்தின் அசைவுகளை
உன்னால் அறிந்து கொள்ள முடியும்னு வியாசதேவரை பார்த்து சொல்றாரு மைத்ரேய மகரிஷி. இப்ப நீர் தன்னுணர்வு பெற்றவளாதரினால் உமது தெய்வீக பார்வையின் சக்தியினால் நீர் எதையும் காண முடியும். சொல்றது இது வந்து மைத்ரேயர்கிட்ட விதுரர் சொல்றார். விதுரர் வந்து மைத்ரேயர் நோக்கி சொல்றார். ஏன்னா அவர் வந்து யோக சக்தி எல்லாத்தையும் முக்காலம் உணர்ந்தவர், திரிகால ஞானி அப்படின்னு சொல்லுவாங்க. முக்காலம், வருங்காலம், நிகழ்காலம், எதிர்காலம், அதையெல்லாம் தெரிஞ்சவங்க. ஏன்னா அவங்க யோக சித்தியில வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவாங்க. அதே போல யோகத்தின் பலனால் அவங்களுக்கு அஷ்டமா சித்தி கைகூடும். ஆனா பக்தர்கள் வந்து அந்த அஷ்டமா சித்தியை பெறுவதற்காகவோ இந்த காலத்தை அறிவதற்காகவோ அவங்க முயற்சி பண்றது கிடையாது. ஆன்மீக படைப்புகளின் நிலையை எவ்வித சிரமமின்றி அறிஞ்சுக்குவாங்க. ஆனா யோக சக்தி அவங்களுக்கு தானா வந்துரும். இப்ப ஸ்ரீல பிரபுபாதர் இருக்கிறாருன்னா அவர் எப்பவுமே யோக சக்திய வெளிக்காட்டி மந்திர மாய வித்தையெல்லாம் காட்டி மக்களை மயக்கிறது கிடையாது. சிலர் வந்து பக்தி யோகத்துல முன்னேறி இல்லாத தருணத்துல கூட மக்களை மயக்கிறதுக்காக, தன்னை ஒரு புகழ்மிக்கவனாக காண்பிக்கிறதுக்காக, நான் வலிமை பெற்றவன், என்ன பாரு நான் பகவானுக்கு இணையா எவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக நிறைய மேஜிக் எல்லாம் பண்ணி கையில விபூதி வரவழைக்கிறது, கையில சிலைய வர வைக்கிறது, தங்கத்தை வர வைக்கிறது, இதெல்லாம் பண்ணி மக்களை வந்து ஒரு கூட்டமா கூட்டி தன் பின்னாண்ட நிறைய பேர் வரணும் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. தன்னை வந்து எல்லாரும் புகழும்னு நினைப்பாங்க. ஆனா பக்தர்கள் வந்து இதை வெளிக்காட்டவே மாட்டாங்க. ஏன்னா பக்தர்களுக்கு எல்லா சித்திகளும் தானாகவே அமையப்பெறும். அப்ப சில பிரபுபாதருக்கு எல்லாமே அந்த சித்திகள் எல்லாமே இருந்தது, அவர் காட்டினது கிடையாது. ஆனா சில பக்தர்கள் அதை வந்து அவர்கிட்ட பார்த்திருக்காங்க. சில பிரபுபாதர் வந்து நடக்கும்போது அவர் காலே தெரியாதான். ஒருத்தர் வந்து அவர் படியில ஏறி போய் லிப்ட்ல ஏறுறது பார்த்திருக்காரு. அப்போ என்னமோ ஒரு தேவர்கள் இறங்கி வர்ற மாதிரி அப்படியே கால்ல நடந்து வராம அப்படியே லைட்டா அப்படியே பறந்து வர மாதிரி தெரிஞ்சுதான். இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்திருக்காங்க. ஆனா அவர் வந்து பர்பஸா அதை வந்து வெளிக்காட்டல. பாரு எனக்கு எல்லா பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி. அது வெகு அபூர்வமா யாராவது ஒருத்தர் தான் பார்த்திருக்காங்க. ஏன்னா பகவானோட பக்தர்கள் வந்து அந்த வீணான முயற்சியெல்லாம் செய்யறது கிடையாது. யோக சக்தியில தெய்வீக சக்தியில அடையிறதுக்காக பக்தர்கள் முயற்சி பண்றது இல்ல. அனைவர் உள்ளங்களிலும் விற்றிருக்கும் பகவானின் கருணையினால் அவர்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும் திறனுடையவராக விளங்குகின்றனர். அப்ப அவங்களுக்கு வந்து பகவானோட சக்திகள் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு கிரகங்கள் எப்படி பகவான் எப்படி அதை படைக்கின்றார், எப்படி ஆட்டுவிக்கின்றார், ஒவ்வொரு கிரகங்களோட சுற்றுப்பாதை என்ன, அந்த கிரகத்துக்குள்ள எவ்வாறு உயிரினங்கள் இருக்குது, எந்தெந்த உருவத்தோட இருக்கு. ஏன்னா அவங்க வந்து இப்ப நாரத முனிவர் தூய பக்தர், அவர் வந்து அகில லோக சஞ்சாரி. அப்ப அவர் எல்லா கிரகத்துக்குள்ளேயும் போக முடியும், எல்லா கிரகவாசிகளையும் அவரால் பார்க்க முடியும். எல்லாரையும் அங்க வந்து அவர் யாரையெல்லாம் உயர்ந்த எண்ணத்தோட இருக்காங்களோ அவங்களையெல்லாம் தூய பக்தர்களாக்கி பகவான்கிட்ட திருப்பி கொண்டு போக முடியும். அப்ப பக்தர்களுக்கு எல்லா சக்தியும் இருக்கு. அதான் பக்தி சக்தி. அடுத்தது பாதம் 18 நாளைக்கு பார்க்கலாம். இதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம்.